ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் ஹலோ வித் ஹேஷ் இஸ் அ லைவ் சிட் சாட் இன்டர்வியூ. ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட் நம்ம கூட யார் வரப்போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் விச் வி ஹவ் கிவன் ஃபார் த பாஸ்ட் 3 இன்டர்வியூஸ். ஸோ இன்னைக்கு ஒரு வேறு ஃபீல்ட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்லிடுறேன். அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர். ஹிஸ் நேம் இஸ் ஜெய்கிரிஷ் கதிர். ஹீ இஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர், ஹீ இஸ் அ சிங்கர், ஹீ இஸ் அ லிரிசிஸ்ட், ஹீ இஸ் அ மியூசிக் வீடியோ மேக்கர், ஹீ இஸ் அ மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் and a friendly brother whom I came to know in Clubhouse through a friend of friend. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்றது சொன்னோன்னே he was so down to earth and he said okay and he has given me time today. அதனால் I'm so pleasured and I'm very thankful to him for having him here with us. ஸோ அவர் வாழ்க விவசாயியே அப்படிங்கிற ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் ஒரு கல்தா அப்படின்ற ஒரு அன்டைட்டில்டு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்டாரிங் லக்ஷ்மி மேனன், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் கூட. அண்ட் தேர் ஆர் கமல் சார் சொல்கிற மாதிரி நிறைய உலையிலே கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய பல சாங்ஸ் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ நான் எனக்கு ரொம்ப க்யூரியஸாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்குது இன்னைக்கு ஜெய்கிரிஷ் அண்ணாவோட நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நினைக்கும் போது. ஸோ ஐ எம் ஷேரிங் திஸ் லைவ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே வியூ இட். ஹீ இஸ் ஆல்சோ இன் டு த லைவ். ஐ வில் டேக் ஹிம் சூன் இன்சைட். Hi Anna. Hi, Good Asmita. evening. How are you? I'm good. How are you? இன்ட்ரோ நோட்லாம் கேட்டிங்களா? நல்லா இருக்கேண்ணா. இன்ட்ரோ உங்களை பத்தி கொடுத்திருந்தேன், கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஓவரா இருந்தது. அப்படிலாம் இல்ல. நீங்க பண்ண ஒர்க்ஸ் பத்தி என்னங்கண்ணா? கிளியரா கேக்குதுண்ணா. யா நான் பேசுறது ஆடிபிள் தானே? ஓகே. அப்புறம் நிறைய மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஹி ஹாஸ் அ பிளேலிஸ்ட் அண்ட் ஹி ஹாஸ் டன் சோ மெனி சாங்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் விங்க் அண்ட் ஸ்பாட்டிஃபை. ஸோ ஜெய்கிரிஷ் அண்ணா கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஐம் ரியலி வெரி எக்ஸைட்டட். எப்படி இருக்கீங்க அண்ணா? ஹவ் இஸ் லாக்டவுன் ட்ரீட்டிங் யூ? லாக்டவுனா என்ன, நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகாம இருக்கு, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கு. ஓகே அண்ணா, யூ டெல் us about yourself viewers-க்கு. like from where are you from, என்ன படிச்சிருக்கீங்க and all that. நான் சென்னை MBA படிச்சுட்டு சென்னை தான். அண்ட் ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா வரலாம் தான் ஐடியா இருந்தது. பட் அப்புறமா ஒரு ஃபிலிம்ல பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஃபிலிம் சைட்ல ட்ரை பண்ணேன். பட் கிளிக் ஆயிட்டேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு ஃபிலிம்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க ஏதாவது ப்ரொஃபைல் ஒரு போர்ட்ஃபோலியோ ஏதாவது கேட்பாங்களா, இல்ல ரெஃபரன்ஸ் மூலியமா டேலண்ட் செக் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியணும்னு எனக்கு கியூரியஸா இருக்கு. பிஃபோர் தட் பாத்தீங்கன்னா என்னோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாங்ஸ் நானே கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்களோட கதைய சொன்னாங்க. அவங்களோட சாங் சீக்வன்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் கம்போஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 பேர் சுத்தி அப்படியே முறைச்சு பார்த்துருந்தாங்க. இதுக்கு 6 பேரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 6 பேரு, இனி 7. சரி, ஓகே என்னைக்கும் நான் பண்றதா பண்ணுவோம் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சரி சிச்சுவேஷன் கேட்டா அவங்க பார்த்தேன்னா அந்த சாங் சீக்வன்ஸ் அதுல ஒரு குட்டி படத்தையே சொல்றாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சாங் சீக்வன்ஸ் நான் கேட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ற மாதிரி ஒரு லைனை கதை சொல்றாங்க. இது எப்படி நான் சாங்கா மாத்தேன்? எனக்கு ஒரு செம்ம சேலஞ்சிங் அது. பட் அது ஒரு ஸ்கிரீன் பிளேயான ஒரு சாங் அது.
அது நான் லேட்டரா டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷுவர்ண்ணா. ஓகே. சத்தமா ஒரு ஸோ பொண்ணை யூ பாக்குறா லவ் வரும் அப்படின்ற மாதிரி இல்லாம, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சதோ லவ் வரும் அப்படின்ற மாதிரி இல்லாம, பொண்ணை பார்த்தா ஓகே. லவ் வருது, அப்புறமா அந்த பொண்ணு வந்து பின்னாடி போனா, அந்த பொண்ணு அப்புறமா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுது, அதுக்கப்புறம் இன்னும் லவ் வருது, அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அகைன் அதே அதே ரிஜெக்ட் ஆன சாங்குக்கே லவ் ஃபெயிலியரும் அதே சாங் தான். ஒரே ஓ சாங்ல காட். லவ் ஸ்பார்க்கிங்கா இருக்கணும், லவ் ஃபெயிலியரும் இருக்கணும். அந்த ஒரே டியூனை வச்சு பேத்தோஸ் வெர்ஷனும் இருக்கணும், ஜாலி லவ் சாங்கும் இருக்கணும். ராஜா சார் நிறைய படத்துல இப்படி பண்ணிருப்பாருல்ல. எனக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் படம் நான் தெரியாதனமா சினிமாக்குள்ள வந்துட்டேனோ அப்படின்ற லெவலுக்கு என்ன நிறைய வச்சுட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் தானே எப்பவுமே டஃப் கொடுத்து நம்மள மோல்ட் பண்ணி ஷேப் பண்றதே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ சாங் பத்தி சொல்லுங்கண்ணா எங்களுக்கு. அந்த சாங் வந்து மின்னலான ஒரு சாங். ஓகே. நம்ம இன்ஸ்டா லைப்ரரியில கூட மியூசிக் லைப்ரரியோட அந்த சாங் அவைலபிள். அந்த சாங் ரிலீஸ் ஆகி ஒரு 5 years இருக்கும். அந்த சாங் தான் நான் 2060. சொன்னது. ஓகே ஆமா, ஓகே அந்த ஓகே. song தான் சொன்னது. அவங்க ஒரு நம்பிக்கையில தான் நம்மள பாப்பாங்க. நம்ம மேல பாக்குற பார்வையே வந்து இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு தான் பாப்பாங்க. ஸோ நான் சாங் ஓகே. கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரியாக்ஷனே மாறிடுச்சு. டைரக்டர் ரொம்ப சிரிச்சிட்டாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சிரிச்சிட்டாருன்னா ஏன்னா அவரை கேவலம் ஹாப்பி பண்ணி ஆயிட்டார். ஓகே ஹாப்பி ஓகே ஆயிட்டாரு. அவங்களுக்கு என்னன்னா ஓகே. அவங்க வந்து இந்த ஃபோக் மெலடி நான் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நான் வச்சிருந்த டெமோஸ்லாம் வெஸ்டர்ன்ல இருக்கும். ஓ ஃபோக் மெலடியில ஒரு சாங், அதுவும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான சாங் ஒரே சாங்ல எப்படி நான் பண்றதுன்னு டவுட்ல தான் இருந்தேன். பட் சக்சஸ் பண்ணிட்டேன். சூப்பர்ண்ணா, வெரி நைஸ். அதான் அது ஒரு சேலஞ்சிங்கான வேலை தான் இல்ல. நம்ம ஈஸியா ஒரு 3 நிமிஷம் பாட்டை படத்துல பார்த்துட்டு போயிடுறோம். நீங்க எப்படி கீஸ்ல உட்கார்ந்த உடனே உங்களுக்கு டியூன் தோணுமா, இல்ல சுச்சுவேஷன் கேட்ட உடனே டியூன் தோணுமா, இல்ல மண்டையில ஓடுமா? அதெல்லாம் வந்து இப்ப ரஹ்மான் சார் எல்லாம் பார்த்தா நேர்ல கேட்கணும் போல இருக்கும் எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். நீங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. தேங்க்யூ. ஓகே அண்ணா. ஸோ இப்போ வந்து உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ என்னெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பா நீங்க ரிவீல் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து நிறைய லெஜெண்ட்ஸோட அசோசியேட் ஆயிருப்பீங்கல்ல, லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், டிரெக்டர்ஸ், அவங்கள பத்தி சொல்லுங்கண்ணா. ஹூ ஆர் த ஸ்டார்ஸ் யூ ஹேவ் ஒர்க்ட் வித் அந்த மாதிரி. வெரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா வைரமுத்து சார், அவரோட நான் கம்பைன் ஆனது தான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம். எனக்கு தெரியாது நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. கல்தா படத்தோட டைரக்டர் தான் வந்து திடீர்னு வந்து நம்ம படத்துக்கு பாட்டு எழுத போற வைரமுத்து சார் தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்து வியந்த ஒரு நான் வளர்ந்து வந்து அவர் கூட நான் ஜாயின் ஆவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் போய் நேரில் பார்த்ததான் இன்னும் மறக்க முடியல. அவர் ஏன் சாங்குக்கு எழுதினாருன்றதும் மறக்க முடியல. செம்ம. நீங்க உங்க பயோல வந்து நீங்களும் ஒரு லிரிசிஸ்ட் அப்படி சொல்றீங்க. நம்ம வைரமுத்து சார், மதன் கார்கி சார் எல்லாம் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி நீங்களுமே எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆஸ் a lyricist, how do you do that? நீங்க யூஸ்வலா வந்து லிரிசிஸ்ட் இன்ஸ்பயர் ஆகல, பட் அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. சாங் கம்போஸ் பண்ணும்போது சிச்சுவேஷன் கேட்கும்போது நமக்கே அந்த லிரிக்ஸ் வந்துடும். அப்படி வந்ததுதான் லிரிக்ஸ் எல்லாம். அதே வந்து ஓகே பண்ணிடுவாங்க டைரக்டர்ஸ், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ ஒரே பர்சனுக்குள்ள மல்டி டேலண்ட்ஸும் இப்போ லிரிக்ஸ், மியூசிக் கம்போசிஷன், ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரே ஆள் பண்ணோம்னா அவங்களுக்கு நீங்களே போதும், ஆளு நாள் அழகுராஜா மாதிரி உங்களே கூப்பிட்டு போயிட்டு எல்லா ஒர்க்குமே உங்ககிட்டயுமே ஈஸியா வாங்கிப்பாங்க இல்லையா? அதுதான் நடந்தது. லாஸ்ட் மூவில வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கை விவசாய படத்தையும் கல்தா படத்தையும் 2 சாங் எழுதியிருந்தேன். அதெல்லாம் தான் அவர் கேட்கல, அந்த டைரக்டர் கேட்கல. அவரு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு படம் பண்ண மார்ச்ல முடிச்சிருக்கேன், ரிலீஸ்க்காக வெயிட்டிங். படம் பேருன்னு வைக்கலாம், இப்போதைக்கு 5 எழுதி வச்சிருக்காங்க, பாப்போம். அது இவங்க லட்சுமி மேன் தான் நடிச்சிருக்காங்க, ஒரு உமன். அதுல அப்படிதான் எனக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்போசிங் மட்டும் தான் இருந்தது. ஸோ சாங் வந்து சீக்வன்ஸ் கேட்கும் போது, சாங் சிச்சுவேஷன் வந்து சொல்லும் போது லிரிக்ஸ் நான் எழுதிட்டு இது போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டஃபா தான் இருந்தது சிச்சுவேஷன்லாம். பண்ணதுக்கு அப்புறமா கேரக்டர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. நான் என்ன எதிர்பார்த்தனோ அப்படியே இருக்கு, யாருமே வேணா நீங்களே அந்த சாங். ஸோ 3 சாங் நானே எழுதிட்டேன். 3 சாங் தான் இந்த சாங் படத்துல இருக்கு. ஓகே. நீங்க வந்து லிரிக்ஸ்க்கு டியூன் போடுவீங்களா இல்ல டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதுவீங்களா? எப்படி வேணா பண்ணலாம்.
எப்படி வேணா நம்ம வேணா நம்ம பண்ணலாம். மூட் அண்ட் மைண்ட் ஒர்க் பண்றத வச்சு தான். ஓகேண்ணா, சூப்பர் பட் எனக்கு சூப்பர். வந்து லிரிக்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய லிரிக்ஸ்க்கு நம்ம டியூன் போடுறது ரொம்ப பிடிக்குமா? அப்படிதானே நிறைய சொல்றீங்க? ஆப்ஷன்ஸ் நம்ம இது பண்ணலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஓகே, நீங்க வந்து COVID-19க்காக வந்து we can heal the world அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட விஷுவலைசேஷன், பிக்சரைசேஷன், வேர்ட்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு சிங் தட் ஃபார் அஸ் ப்ளீஸ். இப்போ ட்ராக்ஸ் அங்க இருக்கு, நாங்க ப்ளே பண்ணிட்டோமா போயிட்டு? ஓகே ஓகே அண்ணா. யா Okay, Makale, this is a kutti refresh for you all. We are having a chit chat interview in Hello with Hash with music director Jay Krish. So the life of a music director and the story of his experiences and his journey in film industry as a music director, lyricist and a composer. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். So I think he's showing us this his studio console room to us, and he's going to play us his songs also. So I'm really excited. So as you are. So வாங்க கேட்கலாம். Hi everyone, whoever are watching. And Anna, Jaykrish Anna kitta, if you want to ask some questions, please comments la podunga. He will be answering that. யா, கேக்குதாம்மா? கேக்குதுண்ணா, நான் கேக்குது. பேசுறது கேக்குதா? Yes, yes. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹாய் சொன்ன எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். கீழே வந்து எல்லாருக்குமே. Alvin Joseph, I think he is your friend or அவரு வந்து he was greeting you so much. யா யா, தேங்க்யூ ஆல்வின். அண்ட் நிறைய பேர் எனக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி கலாஜி அண்ட் ரியாஸா, ரியாஸ், எஸ், எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். ஓகே மக்களே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ணா கிட்ட கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ் ஸோ தட் ஹி வில் ஆன்சர். எஸ். ஓகே, நான் அந்த சாங் நான் மைனஸ் ட்ராக்கோட பாடுறேன். ஓகே அண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு. அன்பிளக்ட் வெர்ஷனா மைனஸ் ட்ராக் அண்ணா? கிட்டத்தட்ட. ஓகே அண்ணா. கேக்குதா? வால்யூம் கேக்குதா? எஸ்ண்ணா, எஸ் எஸ் கேக்குது. மேலும் நாள் தூரம் இல்லை, விடியும் வரையில் பாரம் இல்லை, மீண்டும் மலர்வோம், மனிதத்தை போற்றுவோம், வீண்டும் எழுவோம், புதுவானம் தீட்டுவோம், உலகம் புதிதாய் விடிய துணை இருப்போம். We will heal the world, 'cause we can heal the world. We will heal the world, 'cause we can heal the world. உலகம் புதிதாய் விடிய துணை இருப்போம். மனிதம் என்ற மதம் இருக்கு, அதில்தான் கடவுள் குடி இருக்கு, நம்முயிர் காக்க தன் உயிர் நீக்கும் முத்துரையுடன் நின்று உலகை மீட்க துணை இருப்போம். We will heal the world, 'cause we can heal the world. We will heal the world, 'cause we can heal the world. மேலும் நாள் தூரம் இல்லை, விடியும் வரையில் பாரம் இல்லை, மீண்டும் மலர்வோம், மனிதத்தை போற்றுவோம்,
மீண்டும் எழுவோம், புதுவானம் தீட்டுவோம், உலகம் புதிதாய் விடிய துணை இருப்போம். We will heal the world, 'cause we can heal the world. We will heal the world, 'cause we can heal the world. Wow, Anna. Thank you. So much positivity in the lyrics, so much positivity in your singing. Yes, we should definitely get healed from the COVID-19. அந்த வீடியோல நீங்க கடைசியா COVID-19க்கு கேண்டில் வச்சு அஞ்சலி செலுத்துவீங்கல்ல, அப்பா எப்படா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி வெரி ரிஃப்ரெஷிங் அண்ட் so much positivity. நான் எல்லாரோட ஆசை, எல்லாரோட விஷ் எல்லாமே இதுதான் இல்ல. ஸோ Of என்னைக்குதான் அந்த course. நாள் வரும், அந்த நார்மல்சி எப்போதான் நமக்கு நார்மலா எல்லாம் ரொட்டீனுக்கு பேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அண்ணாவோட இந்த பியூட்டிஃபுல் வீ கேன் ஹீல் த வேர்ல்ட் சாங் வந்து ஜெய்கிரிஷ் கே மூவி சாங்ஸ்ன்ற யூடியூப் பிளேலிஸ்ட்ல அவரோட கம்போசிஷன்ஸ் எல்லாமே இருக்கு மக்களே. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு தட் பர்டிகுலர் பிளேலிஸ்ட் அண்ட் லிசன் டு ஆல் இஸ் கம்போசிஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுல வந்து ஒரு முத்தான கம்போசிஷனை இப்போ நம்ம கேட்டோம். இட் வாஸ் ரியலி வெரி குட்ண்ணா, சூப்பரா இருந்தது. Thank you. எனக்கு Thank you, ma. இன்னொரு சாங் வந்து உங்களோட மியூசிக்ல வந்து ரொம்ப மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற சாங் வந்து அப்பா சாங் தான். ஸோ அப்படியா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஏன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன், டே ஒன் நான் உங்களை மீட் பண்ண உடனேவே எனக்கு நீங்க அந்த அப்பா சாங் சொன்னது உடனே நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லூப் மோட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மண்டைக்குள்ள அந்த டியூன் ஓடிட்டே இருந்துச்சு, அது ரொம்ப எமோஷனலாவும் இருந்துச்சு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பசங்க வந்து கல்தா படத்துல வந்திருக்கு இல்லையா, ஆமாண்ணா. பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். அதான் இந்த வைரஸ் பேஸ் பண்ண சப்ஜெக்ட் தான் அது. அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆகிட்டு அவங்க அப்பா இறந்துருப்பாரு. கோவிடாலயானா ஸ்டோரி? நாட் கோவிட் பேஸ் பண்ணி இல்ல, பட் ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல இருந்து வர வைரஸ். ஓகே ஸோ ஓகே. கவர்மெண்ட் அவங்க எவ்வளவு வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து அந்த ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஓகே மெத்தனமா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு வைரஸ் அது அப்படி அவங்க அப்பாவை இறந்துருப்பாரு. ஸோ ஓகே அந்த இறந்ததுக்கு அப்புறமா வர சாங் அது, அவங்க அப்பா பார்த்து அவங்க பையன் பாடுற சாங். ஓகேண்ணா. ஏன்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இருக்காது, அப்பாவோட நிழல்ல வளர்ந்த பையன். ஸோ அப்பா ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி வளர்த்துருப்பாரு அவனை அந்த படத்துல. வாவ். ஓகேண்ணா. இதுதான் நான் முதல்ல கம்போஸ் பண்ண பாட்டு கல்தா படத்துக்காக. எப்படி நீங்க டைரக்டர் அந்த வந்தாங்க. எமோஷனை கேட்ச் பண்ணீங்க? எப்படி மதுபாலகிருஷ்ணன் சாரோட வாய்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சு? which strike you so much about that? எனக்கு வந்து ஏசுதாஸ் சார் பாடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ் எனக்கு. ஸோ அவரு பாடுற மாதிரியான ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ண அந்த சாங். பட் அவரு கொஞ்சம் அங்க கேரளால இருந்து வரணும் அப்படின்ற ஒரு இதனால நாங்க ப்ரொசீட் பண்ணல. சார் அப்போ சென்னையில அவைலபிளா இருந்தாரு, மதுபாலகிருஷ்ணன் சார். அவர் வந்து இங்க வரதா இருந்தது ஒரு ஷோக்காக. நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி இருந்தது. சரி ஓகே. ஒரு சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா மதுபாலகிருஷ்ணன் சாரோட வாய்ஸும் அந்த ரொம்பவே சோல்ஃபுல்லா இருக்கும். அவரோட ஜேர்னர் இருக்கும், சாரோட ஜேர்னர் இருக்கும். ஸோ அப்போ அப்ரோச் பண்ணும்போது பாடி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இமீடியட்டா ரெக்கார்ட் பண்ணோம். நல்லா வந்து இந்த சாங் ரொம்ப கோஆபரேட்டான பர்சன் வந்து மதுபாலகிருஷ்ணன் சார். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. நான் கேட்டேன் இந்த மாதிரி வேணும் அப்பான்றது வந்து எனக்கு வந்து சாங்ல ஒரு வார்த்தையா இருக்கானா சார், அவர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, எனக்கு வந்து அப்பா அப்படின்னு நம்ம அழுத்தமா கூப்பிடுற மாதிரி இருக்கணும், அப்பான்னு சாதாரணமா இருக்கக்கூடாது, அப்பா ஒரு மாதிரி பாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சோ அது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. நான் அப்பா இஸ் நாட் அ வேர்ட், அப்பா இஸ் அன் எமோஷன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் வந்து அந்த சாங்க்கு நிஜமாலே சொல்லலாம் மக்களே, அந்த அளவுக்கு இருந்தது. ஆஃப்டர் தெய்வங்கள் எல்லாம் the song which touched so much about daddy is your song now. I will definitely say that. பெரிய words. அந்த சாங் I was so impressed. சொல்லுங்க. அது சாங் கம்போஸ் பண்ணும்போதே வந்து நான் வந்து
அப்பா ஒரு முறை பேசப்பா அப்படின்ற ஒரு இதைதான் எழுதினேன். ம் தென் வந்து நான் சார்ட்ட கொடுக்கல, வைரமுத்து சாரை மீட் பண்ணும்போது அவருக்கு அந்த சாங் கொடுக்கும்போது வெறும் தனனான் தான் இருக்கும். ம் நா, நா, தனனான் நா, டியூன் நா, மட்டும். நா, நா, நா. அவ்வளவுதான் இருக்கணும். ம் அவர் அப்படிதான் கேட்பாங்க லிரிக்ஸ் கிட்ட ஆ கொடுக்கும்போது. அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார் வந்து கதையெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா முழு கதையும் கேட்பாரு ஒரு பாட்டு எழுதணும்னா. ம் அதுக்கு நீங்க அது அதுல சாங் ஒரு இருக்கும்போது லைன் அப்பா ஒரு முறை பேசப்பா கூட நீங்க சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கல மாதிரி எழுதிருந்தீங்களா? ஜஸ்ட் லைக் தட் குடுக்கல தனனான் தான் கொடுத்துருங்க. தனனான் தான் கொடுத்தேன். ஓகே ஓகே தானா நா, ஓகே. நா, 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 நா. அவ்வளவுதான் கொடுத்தேன். அப்படிதான் ஃபுல் சாங் ம் கொடுத்தேன். அவர் கூட ம் பேசிட்டு இருந்தோம். நிறைய கதை கேட்டாரு. வந்தாங்க, பேசணும். பார்க்கும்போதே ரொம்ப இதுவா இருந்தது. ம் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அவர் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்தான பர்சன் வைரமுத்தையா. பேசிட்டு ஓகே இருக்கும்போது அவரே வந்து ஓப்பனிங்ல வந்து ஜெய் கிரிஷ் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. ஆஹ் ஓகே. இதன் பாடலின் முதல் வரி அப்பா அப்படின்றே ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. சார் ம் கண்டிப்பா நானும் அப்படிதான் சார் யோசிச்சேன். நீங்க அதே சொல்லிட்டீங்க. ஓகே. அப்புறம் சாங்ல பார்த்தா அப்பா ஒரு முறை பேசப்பான்னு நான் பேசப்பா பாடப்பான்னு எழுதியிருந்தேன். அவர் பாசப்பா அவர் வந்து பேசப்பா. பேசப்பான்னு எழுதியிருந்தாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா ம் எங்களுக்குள்ள அந்த வேவ் லென்த் பாத்தீங்கன்னா அப்பா ஒரு முறை அந்த நானா அந்த தத்தகரத்துல வந்தது. சோ அது ரொம்ப சூப்பர் சூப்பர். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சார் எப்படி ஆன் த ஸ்பாட்ல அப்படியே அவருக்கு தோணிருமா லிரிக்ஸ் ஆமா, எல்லாம்? அவர் இஸ் a கண்டிப்பா வெரி பிக் லெஜெண்ட் ஆக்சுவலா. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பாட்ல தோணிடும். பட் இருந்தாலுமே அவங்க அதை மெருகேற்றதுக்காக டைம் எடுத்துப்பாங்க. இன்னும் கூட பெட்டரா ஏதாவது வருமா அப்படின்னு பாப்பாங்க. அந்த எதுகை மோனைக்கு ஏத்த மாதிரி அவங்க கவிதையா எழுதி ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாரு வைரமுத்து சார் அந்த சாங்ல. வைரமுத்து அந்த சார்ட்ட சாங் பத்தி ஒண்ணு சொல்லணும்னா சொல்லல. சாரி சாரி இன்டர் சொல்லுங்க பண்ணிட்டு நினைக்கிறேன். ப்ளீஸ் கேட்க ப்ளீஸ். வந்தீங்க. இல்ல இல்ல சொல்லுங்க நாங்க சொல்லுங்க. வந்து அவர் இங்க உட்கார வச்சிருந்தாரு. நாங்க சோஃபால உட்காந்தோம். அப்புறமா டீ வந்தது, குடிச்சோம். அப்புறம் ஓகே. அகைன் வந்து சார்ட்ட பேசிட்டு எந்திரிச்சிட்டு இப்படி வந்துட்டோம். சும்மா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்த ஒரு மீட் இருந்தது. ம் அடுத்த ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் மீட் இருந்தது. மலேசியால இருந்தாங்க. ஓகே. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த கொஞ்சம் பில்லோஸ் கொஞ்சம் கலைச்சிட்டோம் ம் எந்திரிக்கும் போது. ம் 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 நாங்க கிளம்புறோம் மாதிரி இருந்தா சாரே போயிட்டு அந்த பில்லெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. ஐயோ சார் சாரி அது சார் நாங்க அரேஞ்ச் பண்றோம் சார் அப்படின்னு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளா எங்களை ட்ரீட் பண்ற ஒரு அப்கமிங்கா அப்படின்லாம் அதெல்லாம் பார்க்காம. எங்க பாக்கல. ஓகே ஓகே. சோ குட். ஸோ அந்த அளவுக்கு நான் டவுன் டு எர்த் பர்சன் அவரு. ஆமா. பார்த்தாலே ஒரு கம்பீரம் இருக்கும்ல. நம்ம சும்மா ஆமா. எங்கேயாவது ஷோஸ்ல பாக்குறதுக்கே நமக்கு அப்படி இருக்கு. நேர்ல பக்கத்துல இருந்து பேசிட்டு வந்திருக்கீங்க. வேற லெவல்னா. நைஸ் நைஸ். அப்புறம் எப்படி நான் சுத்த தமிழ்ல பேசுவாரா? ரொம்ப மிடுக்கா பேசுவாரா? இல்ல இல்ல எப்படி அந்த அப்படிலாம் இல்ல, மாதிரி? நார்மலா தான் பேசினார். ஓகேண்ணா. ஓகே ஓகே. நம்ம சாங்க்கு போலாம். எனக்கே ஆசையா இருக்கு. லைவ்ல நம்ம அப்பா சாங். அப்பா சாங் கேட்கலாம். எஸ் சார். யா ஷூர். Guys, I guarantee you will repeatedly listen this song. That much beautifully composed. ப்ளே பண்ணிட்டோமா? ஓகேண்ணா. விஷுவல்ஸ் வேணுமா? இஃப் we can நம்ம மாத்தலாம். கேமரா மட்டும் ஃப்ரண்ட் கேம் போட்டு. நமஸ்காரம், வணக்கம். நான் பின்னணி பாடகன் மது பாலகிருஷ்ணன். ஃபிலிம் நேம் வந்து கல்தா. இது வந்து டைரக்ட் பண்ணியிருந்தது வந்து ஹரியுக்தரா. மியூசிக் டைரக்டர் வந்து ஜெயகிருஷ். வைரமுத்து சாரோட லிரிக்ஸ்.
கொடுப்பதில்லை. நீண்டு வா அப்பா, புன்னகை காப்பா. நீ So emotional now. Like each the whole song portrays the loss of a father. இல்ல மீண்டு வா அப்பா அப்பா அப்புறம் அந்த pathos music in the whole song. நிறைய all of my friends are commenting that song is wow. ஓகே, தேங்க்யூ. Really really very good now. Super. இப்போ உங்களோட compositionsலயே உங்களோட favorite songனா எது நான் சொல்வீங்க? Released 4 albumsல இருந்து நான் கேக்குறேன். எனக்கு வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்தது, அம்மாடி அம்மாடி நிலவாசம். அது யுகபாரதி சார் எழுதியிருந்தாங்க. அப்புக்குட்டி சார் இருக்காருங்களா, அவரு அண்ட் வாழ்க விவசாயி வசுந்தரா, movie தானே? அது வசந்தரா. அந்த சாங் பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. லவ் சாங் மாதிரியும் கொஞ்சமான ஒரு ஃபார்மர் டச்சும் இருந்தது லிரிக்ஸ்ல. எஸ் எஸ், அந்த அவரும் மூவி சூப்பர் யுகபாரதி சார். இப்போ உங்களோட 4 ஆல்பம்ஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு, மூவிஸும் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்ல இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் அந்த மாதிரியா? அதாவது இனிமேல் தான் வரணும். ஓகேண்ணா. கல்தா மட்டும் ரிலீஸ் நவீன் கல்தா ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்த்தேன். நவீன் சக்தி வந்து ஹீஸ் ஆஸ்கிங் us to sing few lines. என்ன சாங்? நீங்க அம்மாடி பாடுங்க. நம்ம அப்பா கேட்டாச்சுல்ல, சூப்பரா இருந்துச்சு. ஏமா அப்பா சாங்ல இருந்தே நான் இன்னும் வெளியே வரல. எனக்கு அந்த கமெண்ட் சாங் போட்டிருக்காங்க பாருங்க. Those who don't have father, their heart starts thinking their father by this music song. Yes, true words. தேங்க்யூ ஆல். படிச்சிட்டு இருக்கேன், எல்லா லைன்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப த்ரோட் ட்ரை ஆயிடுச்சு இந்த நம்ம கிளப் ஹவுஸ்ல வந்து. ஆமா, நம்ம ஃபுல் டைம் அங்கேயே லிவிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேணா சாங் ப்ளே பண்ணிட்டுமா? ஓகேண்ணா. ஓகே Naveen bro, let's listen the song. Later after some time we'll ask Anna to sing for us. லேட்டரா நான் வர்றேன்.
பியூட்டிஃபுல்னா, வெரி மெலடிக், வெரி சூப்பர் லிரிக்ஸ். சத்யபிரகாஷ் அண்ட் ஃபீமேல் லீட் பாடினது வந்து ஆனந்தி ஜோஷி அப்படின்னு ஒரு சிங்கர், அவங்க ஃப்ரம் புனே. ஸோ அவங்க நம்ம ஓகே சென்னை ஓகே. வந்து பாடினாங்க. ஷீ ஆக்சுவலி டசன்ட் அவங்க நோ தமிழா ஆக்சுவலி? தெரியாது. தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு சாங் பாடினாங்க, எனக்கு புனேல இருந்து பாடி அமிச்சாங்க. பட் எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அவங்க திரும்ப இங்க வந்து பாட வச்சு. சூப்பர்ண்ணா, வேற லெவல். Okay, guys, if you click the drop down, you could follow Jayakrish Anna and support his upcoming project, support him. உங்களோட வாய்ஸ் லீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு ஆஸ்பைரிங் சிங்கரா இருந்துச்சுன்னா அண்ணாவை ரீச் பண்ணலாம். மேபி யூ மைட் கெட் அ சான்ஸ் டு ஃபீச்சர் இன் ஹிஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபேன் கண்டிப்பா. ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. சங்கீத மேகம் சாங் யூ வில் சிங் அமேசிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா பாடணும். when you feel fine, when your throat is fine to sing. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அதான். ஓகேண்ணா, சூப்பர். எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீல்டுல போகணும் அப்படின்னா வந்து இப்போ சின்ன வயசுல இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்ல கேட்டா நான் டாக்டர் ஆகணும், 10th ஸ்டாண்டர்ட்ல கேட்டா நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சினி ஃபீல்டு, மியூசிக் லைன்ல போவீங்கன்னு ஃபர்ஸ்டே உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சா, ஆர் வித் அ ஃப்ளோ ஆஃப் லைஃப் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் திங்? அது கண்டிப்பா ஃப்ளோ ஆஃப் லைஃப் தான். ஃப்ளோ ஆஃப் லைஃப் தான். எம்பிஏ முடிக்கிற வரைக்குமே எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க இல்லையா? எம்பிஏ முடிக்கிற ஹெச்ஆர் வரைக்குமே மார்க்கெட்டிங். ஹெச்ஆர் மார்க், யா. அப்ப கூடமே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் ஆவீங்கன்னு எதிர்பார்க்கலையா? அது ஒரு 50-50 மாதிரி தான் வந்தது. ஆக்சுவலி அப்படிதான் இருந்தது. அதான் சொன்னல, ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா நான் நிறைய சாங்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஃபிலிம் கூட போனோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இந்தியா நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணலாம், நமக்கு என்னவோ நம்ம இஷ்டத்தையும் நம்ம பண்ணலாம். இது இப்படி போனா நம்ம அவங்களுக்காக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் அதுக்கும் நான் ரெடியா தான் இருந்தேன். அது போய் நல்லா பண்ண முடியும் ஒரு தைரியம் இருந்தது. அதான் சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே ஒரு சிச்சுவேஷன் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி குண்டை தூக்கி போடுற மாதிரி பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் அது. படத்தோட கதையே சொல்றாங்க ஒரு சாங்குக்காக, நான் என்ன பண்றது தெரியல. சக்சஸ் ஆச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மியூசிஷியனா ஆனதுக்கு இன்ஸ்பிரேஷனா யாராச்சும் இருப்பாங்க, ஒரு ஐடல் இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? நான் அவங்கள பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். ரஹ்மான் சார் சாங்ஸ் கேட்டுதான் வளர்ந்ததுதான். அவருக்கு சாங்ஸ் கேட்டு அப்படி அவர் சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது, பாடுறது, இப்படிதான் ஒரு வளர்ந்தேன். ஆனா கம்போசரா வந்து நான் வந்து ஃபீல் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது அப்பதான் என்ன வந்து எனக்கும் கம்போஸ் பண்ண முடியும், டியூன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்தது. ஆனா அந்த டியூன்ல மறந்துருச்சு அப்பெல்லாம் வந்தது. அது அப்படியே ஸ்கூல் அப்பவே you used to hum and make கம்போஸ் பண்ண ஒரு சாங் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சின்ன வயசுலயே வந்து உங்களுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு? ஹரிஹரன் சார் பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு லெஜெண்டரி பர்சன், நம்ம எல்லாரோட லைஃபோட இணைஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம பாடுமேலா எஸ்பிபி சார் தான். ஸோ எஸ்பிபி சாரோட லாஸ் வந்து என்ன ஒரு ஃபேனா என்னையே அஃபெக்ட் பண்ணிருக்கு, என்னையே இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா மியூசிக் ஃபீல்ட்லயும் அதுலயே மிதந்துட்டு இருக்கிற உங்களெல்லாம் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கும், கண்டிப்பா பாதிச்சிருக்கும். பாலு சார் பத்தி சொல்லுங்க. எஸ்பிபி சாருக்கு ஹவு க்ளோஸ் ஹி இஸ் டு யூ அண்ட் ஹவு ஹி ஹஸ் இம்பாக்டட்? பாலு சார் வந்து இப்ப பண்ண போற படத்துல அவர் பாடுறதா இருந்தது. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப பிளே பண்ண அம்மாடி சாங் அவரு தான் பிளான் பண்ணியிருந்தா. ஸோ என்னால அவருக்கு கொடுக்குற லெவலுக்கு எங்க படத்துக்கு பட்ஜெட் கிடையாது. அவர் பாட வேண்டிய பாட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் மூவில பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் பாடிக்கிறது ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாடிக்கிறது பெரிய ட்ரீம் எனக்கு. உங்க லைஃப்லயே ஒரு மைல்ஸ்டோனா இருந்திருக்கும் இல்லையா அது? அவரை பாடிக்கணும் ஒரு ட்ரீம். ஸோ அதுக்காக நாங்க வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு நான் சாங்ல கம்போஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாங்கோட படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருமே அவர் பாடுறாரு அப்படின்றப்போ அந்த ப்ரொடியூசர் எப்படின்னா எஸ்பிபிக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணுவார். அவர் பாடுறாருன்னா அவ்வளவு பெரிய ஃபேன் அவரு. அவருக்காக சாங் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடியா இருந்தது. நெக்ஸ்ட் ஷூட் போறோம், ரெக்கார்ட் பண்றோம், அப்படிதான் இருந்தோம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நம்ம கோவிட்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா. சரி ஓகே, கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தோம்.
பட் சாரோட லாஸ் வந்து எல்லாருமே ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டோம் எல்லாருமே. ஆமா. அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் மேலாச்சு. ஐயோ நானும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு. கடைசிக்கு நல்லா ஒரு இப்ப எப்படி படம் முடியல. சரண் சார் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருந்திருப்பாங்களோ அதே மாதிரிதான் அவரோட ஃபேன்ஸுமே இருந்தோம் இல்ல. நம்மளாம் ஆமா, அதுல இருந்து நம்புறதுக்கோ அது மீண்டு வரதுக்கோ நமக்கே டைம் எடுத்தது பயங்கரமா. அவருக்காக கம்போஸ் பண்ணி வச்ச டியூன் அப்படியே இருக்கு சிஸ்டம்ல, லாஜிக்ல. ஓகே. So நீங்க வந்து you're planning to replace the singer or you just have it in your memory still? அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா சாங் வந்து கம்போஸ் பண்ணி படத்துக்கு பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் தான் இருக்கும் ஆக்சுவலி. So other than Balu sir, Hariharan sir is your favorite singer? Hariharan sir இல்லையா உங்களோட இன்ஸ்பிரேஷன்? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ உங்களோட அந்த மியூசிக் ஞானம் லைக் கம்போசிங் ஞானம் சின்ன வயசுல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்களா? கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பேஸ் இருக்கா உங்களுக்கு? வெரி ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு வந்து கிட்டார் கத்துட்டேன். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ரெகுலரா ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கத்துக்கல. ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதுக்காக கத்துக்கிட்டு தான் கிட்டார் ஒரு பேஷனா கத்துக்கிட்டேன். கொஞ்சம் டியூரேஷன் ரொம்ப கம்மி தான், 3 months மட்டும் தான் கத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணல. பெர்கஷன்லாம் கூட நீங்க கிளாसेसலாம் போனீங்களா இல்ல ஜஸ்ட் லைக் தட் யூ யூஸ் டு ட்ரை தி ட்ரம்ஸ் அந்த மாதிரி? பெர்கஷன்ஸ் நான் கிளாஸ் போறேன். நீங்களே? சூப்பர். ஆக்சுவலி ட்ரம்மர் கிடையாது. சோ இப்போ ஒரு சாங் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி லிரிக்ஸ் அந்த டியூன் நீங்க போட்டுருவீங்க. அததான் தட் அந்த நடுவுல வர ப்ரில்யூட், இன்டர்லூட்ஸ், பிஜிஎம்ஸ், அது இப்போ வந்து இங்க ஒரு மெலடிக்கா ஒரு டியூன் போடலாம் அப்படின்னு எல்லாமே இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர் ஆர் இட்ஸ் a டீம் வொர்க்? நம்ம பண்றதுதான், நாங்க பண்றதுதான் எல்லாம். இப்போ நடுவுல வர சென்ஸ். ஆமா, இப்போ நாங்க அந்த பிஜிஎம்ஸ் கம்போஸ் பண்ணிடுவோம், அப்புறமா இவங்களை வச்சு வாசிக்க வைப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளூட் என்ன ஃப்ளூட் வாசிக்கணும், வீணை வேணா வீணை வாசிக்கணும், வயலின் செக்ஷன்ஸ் வேணா அவங்க நோட்ஸ் கொடுத்து அவங்களை அதை வாசிக்கணும், அப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு சிங்கர் சூஸ் பண்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டையும் உங்க சாங்க்கு நீங்க டைம் எடுத்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இந்த கதைக்கு இந்த இதுக்கு என்ன சிச்சுவேஷன் வேணும், இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன இப்போ பாத்தோஸ்னா நம்ம வயலின் போடணும், துள்ளா இருந்ததுன்னா ஃப்ளூட் போடணும், அந்த மாதிரி யோசிச்சு அதுக்கான ஆளுங்களையும் நீங்க வந்து சூஸ் பண்ணணும்ல. ஃப்ளூட்டிஸ்ட் இவங்க, வயலினிஸ்ட், பெர்கஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோசிக்கும் போது இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, கமல் சார் ஒரு ஸ்டைல்ல சொல்லுவாருல்ல, என்னோட தலைவன் இருக்கணும் சாங்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல ஒலையில கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாருல்ல, சீக்கிரம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாருல்ல. ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒரு சாங்க்கு இவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, இல்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஆஃப் த டைம்? ஒரு சாங் ரெடி ஆகுது, சம்டைம்ஸ் நமக்கு டெட் எண்ட் இருக்கும், இதுக்குள்ள நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க, நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு நைட்ல ஒரே நாள்ல 2 நாள்ல ஒர்க் பண்ற சாங்கும் இருக்கும், இல்ல அதே சாங்கே 1 மாசம் டைம் எடுத்து ஒர்க் பண்ற சாங், ரெண்டுத்துக்குமே தயாரா இருக்கும். நீங்க கம்ப்ளீட் அவுட்புட்டை கொடுப்பீங்களா நான் டைரக்டர் சார் கிட்ட? சோ இல்ல ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கெலிட்டன் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு சப்மிட் பண்ற மாதிரிலாம்? வெரி ஃபர்ஸ்ட் வந்து டியூன் இருந்தா போதும், அவங்களுக்கு அந்த டியூன் பிடிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா டியூன் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே மற்ற ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகே. நீங்க இப்போ நம்ம ஏஜுக்கு இத்தனை நாள் பார்த்த ஒரு மியூசிஷியன்ஸ்ல யாராச்சும் அன்சங் மியூசிக் டைரக்டர்ஸ், அன்சங் சிங்கர்ஸ் அப்படின்னு நீங்க யாரையாச்சும் நினைச்சிருக்கீங்களா? அவங்க வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கணும், செம்மையா அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும், பட் தென் அவங்க டேலண்ட்டுக்கு இஸ் அண்டர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி யாரையாச்சும் ஃபீல் பண்றீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. டு பி ஃப்ராங்க் எனக்கே தோணும், நம்ம ஏன் இன்னும் வெளியே வரலாம். சரி, அபார்ட் ஃப்ரம் யூ ஆன்சர் பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி பாக்குறத பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அதுவும் நிறைய பேர் எனக்கு இவங்களாம் படத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு தோணிருக்கு. அண்ட்
நிறைய அவ்வளோ டிசர்விங்காவே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகும். அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஐயோ இது ஏன்டா நமக்கு நடக்கல அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்லாம் கூட நமக்கு சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண தோணும்ல. நல்லா மாட்டி விடுற கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இல்ல நமக்கு நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க பேசுறீங்களா, நீங்க அப்பா சாங் இது மாதிரி கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா ஓகேவா? கண்டிப்பா இல்ல. அந்த சாங் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆகுதுமா. ஓகேவா? ஆனா எனக்கு அந்த வருத்தம் இருக்கும். கேட்டா அவங்க எமோஷனலா வராங்க, அந்த சாங் அவங்களுக்கு பிடிக்குது. பட் ஏன் அவங்க, இது ஒரு மார்க்கெட்டிங் தான். அவங்க கிட்ட போய் நம்ம சேர்க்கணும் அந்த பொருள். அப்பதான் அவங்க அதை கேட்டதா அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கா நல்லா அதை அவங்க சொல்லிட்டு முதல்ல நம்ம போய் அவங்க கிட்ட சேர்க்கணும். அது அவங்க டிஸ்லைக் பண்றோம் லைக் பண்றாங்களோ அது நெக்ஸ்ட். சோ அது என்னால சேர்க்க முடியல. இது இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தனி படம் பட்ஜெட்டை தாண்டி இது ஒரு பட்ஜெட் அவங்களுக்கு. சோ சின்ன படங்கள் மார்க்கெட்டிங் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் சின்ன படங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஓடிடில வந்து ஆமா கண்டிப்பா எடுத்து முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்றது எவ்வளவு பெரிய வேலை. அது நிறைய இருக்குமா. அதுக்கப்புறமா தான் மத்ததெல்லாம். சோ இந்த கஷ்டங்கள்லாம் யோசிப்பேன், ஏன் இது இன்னும் ரீச் ஆகல, ஏன் ரீச் பண்ண முடியல. அந்த ஒரு சோ அது ப்ரொடக்ஷனும் மேஜர் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பெரிய லேபிள்ல வர்க் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. சோ we will be given and transparent ஈஸியா ரீச் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? சோ இப்போ ஒரு டெபியூட் டைரக்டர் ஜெய் கிரிஷ் ஒரு விஜய் படத்துக்கு ஒரு விக்ரம் படத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோ பெரிய லேபிள் பெரிய பேனர் அவங்க நியூ அப்கமிங் டெபியூவா இருந்தாலுமே ஒரு பெரிய லேபிள் அப்படின்னா they will take care of our career இல்ல. we can easily அதுக்குமே we should have some luck to work. ஓகேனா இப்போ உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் எல்லாம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸை பார்த்து அதோட ஃபீட்பேக் வச்சு தானே உங்களுக்கு வருது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா. ஸோ எனக்கு இந்த படம் வந்து இவங்களோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைரக்டர் வந்து ரமேஷ் சுப்பிரமணியம். அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஒர்க்ஸ் எனக்கு பிடிக்கும், நீங்க வந்து வெளியில ஹிட்டான ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான மியூசிஷியன் கிடையாது, ஆனா நீங்க அந்த மாதிரியான ஒரு டிசர்வ்டு பர்சன் அப்படின்னு சொல்லியே எனக்கு வந்து படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு. ஸோ அது எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு 20 வருஷமா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் சொல்லாத இதெல்லாம். ஸோ நான் நிறைய யாரெல்லாம் எப்படி வந்தாங்க எனக்கு தெரியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு டைம் நமக்கு கிளிக் ஆகும். பட் உங்க கூட இந்த படம் நான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க கரெக்டா முடிச்சு கொடுப்பீங்க அந்த படத்தை. அந்த நம்பிக்கையில தான் கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருந்தது அவருக்கு. ஸோ அந்த மூவி வேணா நான் எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எஸ்டாப்லிஷ் ஆகுமான்னு பார்க்கலாம். ஓகே, கேன் யூ டெல் us the movie name? அதான் இப்போ அட் பிரசன்ட் வந்து அஞ்சலின்னு வச்சிருக்காங்க. பட் நேம் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதனால தான் சொல்லி இவங்க அஞ்சலி ஆல்ரெடி வச்சிருக்காங்கல்ல. சோ ரீஷூஸ் சென்சார் அதனால தான் இவங்க லட்சுமி மேனன் பண்ண படம் சொன்னாலே அந்த படம் தான். ஓகே, ஹீரோ யாருன்னா ஹீரோயின் சென்ட்ரிக்கா? ஹீரோயின் சென்ட்ரிக். எஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சாங் கேட்டா நான் வந்து தூங்குவேன், இந்த சாங் கேட்காத என்னாலே இல்ல, தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த சாங் கேட்டு தான் நான் வந்து என்னால முடிப்பேன் அப்படின்னா எந்த சாங் சொல்லுவீங்க? such a favorite song of yours? நிறைய சாங்ஸ் இருக்கு. ராஜா சார் சாங் வந்து நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, பூவே செம்பூவே, இந்த மாதிரி சாங்ஸ் நிறைய கேட்பேன். என்மேல் விழுந்த மழை துளி ரஹ்மான் சார் சாங். ஓகே ஓகே, நான் கார்த்திக் சார் அண்ட் வந்தனா பாடின சாங் ஒரு லவ் சாங் இல்ல, காதல் தவறா கண்கள் தவறா, அது அந்த சாங் பத்தி சொல்லுங்க. அதுவும் வைரமுத்து சாரோட வரிகள்ல தான். ஆமா, கல்தா மூவி, ஃப்ரம் தி கல்தா மூவி. ஆமா, அவரு முதல்ல எடுத்தனையும் கதையை கேட்டுறாரு. அவரு பாட்டுக்கான வரிகள் என்ன வேணும்னா நீ முதல்ல கதை சொல்லுன்னு சொல்லிடுவாரு. படத்துக்கு என்ன கதைனோ ஸோ டாப் டு எண்ட் வரைக்கும் கேட்டுட்டு அதுல இருந்து வரிகள் எழுதிடுவாரு. இது பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள லவர்ஸா இருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப அந்த சமூக விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவர் வந்து மக்களுக்காக மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு.
ஆனா ஒரு யங் மத்த ஹீரோ மாதிரி தான் இருக்காங்கல்ல, ரொம்ப யங்கா ஆமா இருக்காங்க அவங்க. கிறிஸ்டியன், அப்புறம் ஐரா தானே அவங்க, ஒரு சகா படத்துல சைல்ட் நடிச்சிருந்தாங்க இல்லையா? ஆர்டிஸ்ட். அவங்களே தான் யாயும் யாயும் சாங்ல வர ஹீரோயின் அவங்க தானே. அவங்களே தான். ஸோ அவங்க வந்து இவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, நீங்க என் கூட பேசணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவர் அதுல என்ன டைம் கொடுக்க அவரோட மாட்டாங்களா? டைம் கொடுக்க மாட்டாரு. ஸோ எப்ப பார்த்தாலும் இதுக்கே இருக்க அப்படின்னும் போது திடீர் வர எனக்கு கூட எனக்கு வந்து மக்கள் தான் முக்கியம், நீ தேவையில்ல, நீ கிளம்புறதா கிளம்புற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு பிரிவுல வர சாங் அது. அதுல கூட எழுதியிருப்பாரு சார், காதல் முக்கியில கடமை வென்றது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த சாங் கேட்டீங்கன்னா தெரியும். ஓகே, நான் ப்ளே பண்ணலாமா நம்பர்? யா. காதல் தவறா கண்கள் தவறா, வைரமுத்து வரிகளில் கார்த்திக் சாரோட வாய்ஸிங், வந்தனாவோட வாய்ஸிங். நீங்க ப்ளே பண்ணிட்டீங்க, நான் ப்ளே பண்ணிட்டா? நீங்களே போடுங்கண்ணா, நீங்க வீடியோட. உங்க வீட்லயே ஸ்டுடியோ, கன்சோல் ரூம் எல்லாம் வச்சிருக்கீங்களாண்ணா? கிட்டத்தட்ட காதல் தவறா கண்கள் தவறா. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு இப்பதான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோம். கல்தா அப்படின்னு ஒரு படம், வைரமுத்து சார் வரிகள்ல, ஹரி உத்ரா அவரோட டைரக்ஷன்ல, ஜெய் கிருஷ் அவரோட மியூசிக்ல பாடிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு பாடல், அழகான வரிகள், அழகான ஒரு மெலடி. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வந்தனா என்னோட சேர்ந்து பாடிருக்காங்க. ஸோ ஜெய் கிருஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஹோல் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும், இந்த மியூசிக் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். Silhouettes of you are like a taunt.
never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster out of my head, under my bed, thinking something out of my nightmares, standing right there. But if I lay down and I play dead and I stay dead, then will you get bored of killing me? So if I play dead, will you regret everything that you did, that you said? I don't think you understand what you're doing, and my heart's black and blue from the bruising. I feel like when I'm with you I'm losing. I feel like you think that this amusing, sitting there gaslighting and confusing. Was it me? Is it me? Am I deluded? I'm the one who's always sorry, the conclusion, even though I offer all of the solutions. I wish you loved me like வாவ் அண்ணா, ஆமா. ஆசம் ஆசம்ண்ணா, சூப்பரா கம்போஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப அந்த வம்பு செய்து இம்சை பண்ணாதே, அந்த கடமைக்கு விருந்தாகினேன், காதலுக்கு பசியாகினேன், அந்த வரிகளும் அந்த போர்ஷனோட மியூசிக்கும் ரெண்டுமே ரொம்ப சூப்பர்ண்ணா, ஜம்முன்னு இருந்துச்சு. இதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சரணம்ல வந்து காதல் என்பது உடல் அன்று, உடலை தாண்டிய பேரன்பு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து உடலின் வழியே உயிரை தேடுது என் நெஞ்சுன்னு எழுதியிருப்பாரு. ஸோ அதுல ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு லிரிக்ஸ் அது. நடுவுல வந்து நெஞ்சுக்குள்ளே கூலாக அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு, கூ சின்னலா போட்டு இருந்துச்சு, அதுக்கு என்ன மீனிங்? அவர் இது சுத்த தமிழா? எனக்கு இல்ல அவர் வந்து கூல் தான் எழுதினாரு. கூல், COOL கூல தான் மீன் பண்ணியிருந்தாரா? நான் சப்போஸ் கூல், ஓகே கூல் அப்பயும் பொருந்தாதே, இல்ல நெஞ்சுக்குள்ளே கூலாக. ஓகே, அப்ப தங்கிலீஷ் வைரமுத்து சார் தான் வந்து ஒரு வழிநடை கவிஞர் ஆச்சே, அவர் மிக்ஸ் பண்ணி தானே வந்து எழுதுவாரு அப்படின்னு எப்படி வேணா மாத்திப்பாரு அவரை. அதுதான் சூப்பர்ண்ணா, சூப்பர், வெரி நைஸ் சாங், வெரி நைஸ் கம்போசிஷன். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாவும் இருக்கு, அந்த இவரோட வரிகள் வந்து இன்னும் வலு சேர்க்குது, நல்லா இருக்கு. அண்ட் விஜய் தானு வந்து வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு மூவி பூஜை போட்டிருக்காங்க, சைன் பண்ணிருக்கீங்க. ஸோ அது அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் நண்பர், அவர் டைரக்டர், ஸோ அவருக்காக பண்றேன். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, கோவிட்னால எல்லா ரிலீசஸ்லாம் கோவிட்னால பெரிய ரொம்ப பிரேக். ஓடிடி ரிலீஸ் எல்லாம் கூட ஹேப்பனிங் இல்ல, சில மூவிஸ் ஓடிடி வந்துட்டு இருக்கு டைரக்ட்டா, பிளானிங் அதான். ஓகே ஓகே சூப்பர். நான் ஏதாச்சும் ஒரு நல்ல பிரைம்லயோ ஹாட் ஸ்டார்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ உங்க மூவிஸ் உங்க மியூசிக் எல்லாம் பார்க்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, சங்கீத மேகம் பாடிடலாமா உங்க ஃப்ரெண்ட் நவீன்காக? அவரே போயிருப்பாரு நினைக்கிறேன். அவர் இல்ல, இருந்தாலும் எங்களுக்காக ஒரு few lines. ஓகே. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவன் சுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம்.
போதும். செமையா பாடுனீங்க. ஓகே. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு உங்களுடைய அட்வைஸ், ஹவு டு ஃபேஸ் சேலஞ்சஸ், ஹவு டு பீட் டிப்ரெஷன், ஹவு டு கம் பேக் அகெயின், அந்த மாதிரி உங்களோட டிப்ஸ் அட்வைசஸ் ஏதாச்சும்? நல்ல அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவங்க தாராளமா வந்து அது ப்ரொசீட் பண்ணலாம். ஈவன் சில பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா ஆகி அவங்க ஃபிலிம்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு இல்லையா? அவங்க முன்னாடிலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ நம்மளால வந்து ஒரு யூடியூப்லயோ இல்ல வந்து ஸ்பாட்டிஃபைல நம்மளோட சாங்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க சென்னை வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், ஒரு தெருலே சாலிகிராமத்துக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ் இருக்கு. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கூட பண்றாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பாக்கெட் மணி இருந்தாலும் நீங்க இப்போ சாங் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கால முடியும் அப்படின்னா தாராளமா அவங்க வந்து ஃபிலிம்குள்ள வரலாம். முன்னாடிலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி டேலண்ட் சோர்ஸ் வந்து இப்போ சப்தஸ்வரங்கள், சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷோல வந்திருந்தாதான் வந்து அவங்கள எடுக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல், நீங்க சொன்ன மாதிரி ஒரு லேபிள், ஒரு சொந்த யூடியூப் சேனல், கொஞ்சம் சாங்ஸ் கொஞ்சம் மில்லியன் வியூஸ், அது ஹிட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சுதாகரோட மைமா சாங், அந்த மாதிரி அவங்க இப்போ ஒரு பர்சன்னா அவங்க இந்த சாங்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கே வந்து அவங்கள செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணி நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர் ஈஸியா டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ இருக்கிற சோசியல் மீடியா, ஈவன் கிளப் ஹவுஸ், இட்ஸ் அனதர் டூல். கிளப் ஹவுஸ் இஸ் அனதர் ரிசோர்ஸ் ஆஃப் ரிபாசிட்டரி ஆஃப் டேலண்ட்ஸ் சொல்லலாம்ல. ஈஸியா வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த ஆல்பம்லயே வந்து ஒரு யூனிக்கான ஒரு புது வாய்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு கடல் மாதிரி டேலண்ட்ஸ் உங்களுக்கு கொட்டி கிடக்குறாங்க. யா கண்டிப்பா. ஓகே அண்ணா. ஸோ இப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆன ஆல்பம்ஸ், அந்த 4 ஆல்பமோட நேம்ஸ் மட்டும் சொல்லுங்க. கல்தா, வாழ்க விவசாயி, கல்தா, ஒரு தோழன் ஒரு தோழி அண்ட் வெள்ளை உலகம். வெள்ளை உலகம். Okay, மக்களே, all these 4 albums, go check out and listen all the songs of Jayakrish Anna's production. Support his music, share widely and give his நம்மளோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையுமே வந்து கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும். ஸோ அந்த கடமையை நம்ம வந்து நல்லா செஞ்சாதான் வந்து நல்ல 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 சாங்ஸை வந்து நம்ம கேட்க முடியும் யார்கிட்டயா இருந்தாலும். ஸோ லெட்ஸ் டூ தட். அண்ட் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட ரொம்ப ஸ்வீட்டாக உங்களை எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச் அஷ்மிதா. உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதோட என்னோட இன்டர்வியூவும் கீழே வெயிட் பண்ணி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்க முடியல, பட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்டர்வியூ வந்து பொறுமையாக ரசித்து அவங்க ஜெயகிருஷ்ணனோட சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் அண்ணாவை ஃபாலோ பண்ணி அண்ணாக்கு டிஎம் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ பூஸ்ட் ஃபார் ஹிம். அண்ட் ஆல்சோ லெட்ஸ் செக் அவுட் ஹிஸ் ஒர்க்ஸ் இன் யூடியூப். ஜஸ்ட் நம்ம ஜெயகிரிஷ் கே மூவி சாங்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே ஆல் ஹிஸ் சாங்ஸ் ஆர் அவைலபிள் இன் யூடியூப், ஸ்பாட்டிஃபை அண்ட் கிளப் ஹவுஸ்லேயும் அண்ணாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவரோட பயோலே வந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டிஃபைல விங்க்லலாம் போயிட்டு சர்ச் பண்ணி அவருடைய ஆல்பம் சாங்ஸ் லைக் ரயிலே ரயிலே, உடஞ்ச பானை, மஞ்சள் வெயில், கோரி கல்லிக்கா, மின்னலா எல்லாத்தையுமே கேட்கலாம். எல்லாத்தையும் கேட்டு ரசித்து என்ன மாதிரி நீங்களும் வந்து அண்ணா கமெண்ட்ஸ் கொடுங்க. So definitely you will come in great heights now. From the bottom of my heart, I'm wishing you. And I am so like much. Even I'm closer pesnakku appuram I'm like becoming even more a big fan of you. And I will definitely be a secret admirer and follower for you, for all your works from now on. My full support. Thank you so much. ஓகே அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் எங்க கூட வந்து இருந்ததுக்கு, பேசினதுக்கு. அண்ட் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் நீங்க வந்து பொறுமையா மெச்சூர்டா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. நல்லா மெச்சூர்டாவே கேட்டாய். வெரி குட், நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க. ஏன் நீங்க ஐயோ எனக்கு பண்ணலாம் தெரியாது. ஜஸ்ட் லைக் தட். பெரிய காம்பேரா வர வாழ்த்துக்கள். காம்பேரராவா? அவ்வளோலாம் கஷ்டம்னா. Okay, நம்ம வந்து let's meet somewhere in Clubhouse, let's sing together. And suppose in your upcoming projects, if at all you can give a chance to me to sing,
ப்ளீஸ் டூ. ஷியோர் ஷியோர். நான் நீங்க சொன்ன மாதிரி ஐ வில் ஆல்சோ பிராக்டிஸ் அண்ட் கெட் பெட்டர். டெஃபினெட்லி. வெரி குட். ஷியோர் ஷியோர் ஷியோர். ஓகே அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் நைட். தேங்க்யூமா. நான் ஐஜிடிவியாவும் ஷேர் பண்ணி இன்டர்வியூவை போடுறேன். அண்ட் ஆல்சோ இன் மை யூடியூப் சேனல் ஐ வில் ஆல்சோ புட் திஸ் இன்டர்வியூ. I'll share you. I'll download and Thank you. Okay, ma. Thank you, Anna. I had a good Thank time. you. Good night. Bye. Good night. Bye. Okay. So guys, in our episode 4 of Hello with Hash, we had an amazing upcoming and aspiring music director, so who has so many projects in hands, and our released albums and released movies. Kindly go and check out and give your support. So Jay Krish music director avanga annawa follow பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பைரிங் சிங்கராக இருந்துச்சுன்னா சென்ட் யுவர் வாய்ஸ் டெமோஸ் டைரக்ட்லி DM him and you could come and get in touch with him, and so maybe in his upcoming films you could also get a chance to be featured as a singer in his music. So give your full support to Jay Krish Anna. So I feel so proud and pleasure to have had him in my life. Hello with Hash. So hope you all like this interview. So I will share in my social media pages and my YouTube channel also. So check out if you have missed this interview. Thank you so much, and this is Hashmita signing off from Hello with Hash. Bye.